சாமுவேல் 13வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம வேதத்தை திருப்புவோம். 13வது அதிகாரம் 14 வசனம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த 15லிருந்து 23 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்து கடந்து செல்வோம். அதாவது இப்ப பெலிஸ்தியர்கள் இந்த இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்ண கூடி வந்திருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி கூடி வந்தவர்கள் அடுத்தது என்ன செய்யறாங்க அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் 16லிருந்து 18 வரைக்கும் அந்த 16, 17, 18 3 வசனங்களை வாசிக்கலாம். சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோட கூட இருக்கிற ஜனங்களும் பென்யமின் நாட்டில் உள்ள கிபியாவில் இருந்து விட்டார்கள். பெலிஸ்தரோ மிக்மாசிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். கொள்ளைக்காரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து 3 படையாய் புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை ஓப்ரா வழியாய் சூவால் நாட்டிற்கு நேராக போயிற்று. வேறொரு படை பெத்ரோன் வழியாய் போயிற்று. வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற சேபோய்மீன் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியாய் போயிற்று. இந்த 3 வசனங்கள் என்ன பார்க்கிறோம்னா, இப்ப பெலிஸ்தியர் அதாவது இந்த 16லிருந்து 18 வரைக்கும் ஒரு காரியத்தை செய்யறாங்க. அதுக்கப்புறம் 19லிருந்து 22 வரைக்கும் இன்னொரு காரியத்தை செய்யறாங்க. இந்த 16லிருந்து 18 வரைக்கும் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அதாவது இவர்கள் இந்த தங்களுடைய மிலிட்டரிய ஆர்மியை அவங்களுடைய கேம்பை 3ஆ பிரிக்கிறாங்க. 3ஆ பிரிச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க 3 இடங்களில அந்த ஆர்மி அவங்க நிறுத்தி வைக்கிறாங்க. இது எப்படின்னு சொன்னா, இட்ஸ் லைக் பிளேயிங் எ செஸ். இப்ப அதாவது 3 இடத்துல நிக்க வச்சிருக்கிறாங்க. இப்ப சவுலுக்கு இருக்கிற ஆர்மி ரொம்ப சின்னது, 600 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 600 பேர் ஒரு 6000 பேர் இருந்தா இங்க 2000, அங்க 2000, இங்க 2000 நிறுத்தி வைக்கலாம். ஆனா 600 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க என்ன செய்வாங்க, 200 பேரா அந்த இடத்துக்கு நேரா நிக்க வச்சா அவங்களுக்கு பத்தாது. ஆகையினால இவங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஆர்மியை வச்சுட்டு தான் இப்ப இவங்க ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. அதை பெலிஸ்தியர்கள் அறிந்து என்ன செய்தாங்க, 3 இடங்களில நிக்க வச்சாங்க. அதாவது ஒன்று அந்த ஓப்ராவுக்கு போகிற அந்த வழியில, அது இந்த இஸ்ரவேலினுடைய நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷனை பாக்குறோம். அதுக்கப்புறம் செகண்ட் கம்பெனி டுவர்ட்ஸ் த வெஸ்ட், அதாவது மேற்கு பக்கத்துல நிறுத்தி வைக்கிறாங்க. 3வது கம்பெனி டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட், அதாவது சவுத் அண்ட் ஈஸ்ட் அந்த பகுதியில அவங்க நிறுத்தி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆக இது எதுக்குன்னு சொன்னா, the tactic is to make Israelites army out of their position and force them to fight. அத 2 நோக்கம். ஒண்ணு அவங்கள இப்ப அவங்களுக்கு ஒண்ணு பயத்தை அதிகமா உருவாக்குறது. அதாவது அவங்கள they put them in a guessing game. ஒரு இங்க இந்த இடத்துல இருந்து வருவாங்களா, அந்த இடத்துல இருந்து வருவாங்களா அப்படின்ட்டு ஒரு கெஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. அதே வேளையில அவங்கள கட்டாயம் யுத்தம் பண்ண நிர்பந்தம் பண்ணுகிற ஒரு நிலைமையை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 19லிருந்து 22 வரைக்கும் யாராவது ஒருத்தர் வாசி கேட்போம். 19லிருந்து 22 வரைக்கும். எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழுவிரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதாய் இருந்தது. கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அரங்கள் மாத்திரம் அவரிடத்தில் இருந்தது. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகி யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. இதுல என்னன்னா, முதலாவது சவுல் அந்த அவன் ராஜாவாகியும் அவன் அந்த அதாவது ஒரு ராஜாங்கத்தை அவன் ஸ்திரப்படுத்தல, அதை ஸ்டெபிலைஸ் பண்ணாதபடிக்கு, ஒரு ஆர்மி இல்லாதபடிக்கு, இப்ப ஒரு யுத்தம் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே யோசித்து என்ன செய்யணும், ஆயுதங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருந்திருக்கணும். இப்ப இவங்க இடத்துல ஆயுதங்கள் எதுவும் கிடையாது, ஆர்மர் எதுவும் இல்லாத ஒரு பட்சத்துல இருக்கக்கூடிய 2 வெப்பன் 2 பேர் கையில, அப்பா கையிலயும் மகன் கையிலயும் இருக்கு. அப்பா ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம் நிக்கிறாங்களே ஒழிய மற்றபடி இவங்களோட இருக்கிற ஆர்மியும் வீக்கான ஆர்மி, அதே நேரத்துல அவங்க கையில
எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு நிலைமை. அந்த ஒரு நிலைமையில இந்த பெலிஸ்தியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இவர்களை, அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்க இப்ப போய் அவங்களுடைய மண்வெட்டி, கோடாரி, அதாவது அந்த நாட்கள்ல வந்து இரும்பு வந்து ரேர் இது கமோடிட்டி. ஆகையினால என்ன செய்வாங்க, அதாவது மற்ற நாட்கள்ல இப்ப இரும்பு அதிகம் கிடைக்காத தேசங்கள்ல மற்ற நாட்கள்ல அந்த இரும்பை வந்து இப்ப அதாவது கல்டிவேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மண்வெட்டி, கடப்பாறை, அந்த மாதிரி ஆயுதங்களா செஞ்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் யுத்தத்துக்குன்னு இருக்கக்கூடிய காலங்கள் இருக்கு. அந்த யுத்த காலம் அப்படின்னு இருக்கு, தாவீதுனுடைய வரலாறு இதெல்லாம் பாக்குறோம். அந்த யுத்த நாட்கள் வரும்போது என்ன செய்வாங்க, இவங்க கல்டிவேட் பண்ணாதபடிக்கு அந்த மண்வெட்டி அதெல்லாம் வந்து ஆயுதமா மறுபடியும் அடிச்சு அதை வந்து யுத்தத்துக்கு போவாங்க. சோ இப்படித்தான் வந்து செய்வாங்க. இஸ்ரவேல்ல வந்து இந்த பிரச்சனைகள் அந்த நாட்கள்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த பெலிஸ்தியர்கள் என்ன செய்தாங்க, somehow அவங்க வந்து அந்த பெலிஸ்தியர் they had the monopoly over the iron products. அந்த iron products எல்லாம் வேணும்னா பெலிஸ்தியாவுக்கு தான் போகணும். அங்கதான் வந்து பிளாக் ஸ்மித் எல்லாம் வந்து எக்கச்சக்கமா இருப்பாங்க. இந்த இஸ்ரவேலர் இடத்துல பிளாக் ஸ்மித்தும் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க வந்து யாரா இருந்திருப்பாங்க, பெலிஸ்தியாவில இருந்து வந்தவங்களா இருந்திருப்பாங்க. வந்து இவங்களுக்கு அதாவது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து வியாபாரம் பண்ண வந்தவங்களா இருப்பாங்க. சோ டெக்னிக்கலி வந்து இந்த பெலிஸ்தியாவில இருந்து போன அந்த பிளாக் ஸ்மித் எல்லாம், அந்த ஆசாரியர் எல்லாம், அந்த தட்டார் எல்லாம் வந்து திரும்ப பெலிஸ்தியாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல்ல வந்து அந்த வேலையை செய்ய யாரும் கிடையாது. அப்ப என்ன செய்யணும், இந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்து பெலிஸ்தியாவுக்கு தான் போகணும். அப்ப பெலிஸ்தியாவுக்கு போகும்பொழுது அங்க என்ன செய்வாங்க, இவங்க வந்து அதை செய்யாதபடிக்கு இவங்களுக்கு, ஏன்னா எனிமி கண்ட்ரி ஆச்சு, அப்படியே போனாலும் அதை செய்யாதபடிக்கு இருப்பாங்க. ஆகையினால இவங்களுக்கு எந்த விதத்திலும் வெப்பன், அதாவது ஆயுதம் இல்லாதபடிக்கு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அடுத்த ஒரு டாக்டிக், ஒரு தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆக 20வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழுவிரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதா இருந்தது. அதாவது எப்படின்னா, இப்ப இல்ல, வழக்கமா அப்படிதான் போவாங்க. ஒரு மண்வெட்டியை அடிக்கணும் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து கூராக்கணும், அவங்க வச்சிருக்கிற அந்த கொடுவாளை வந்து கூராக்கணும் அப்படின்னு சொன்னாலே, கோடாரியை கூராக்கணும்னு சொன்னாலே அவங்க பெலிஸ்திய நாட்டுக்கு போகணும். அந்த அளவுக்கு இவங்க வந்து இன்னும் அதுல டெவலப் ஆகாத ஒரு மக்களாக அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக அந்த பெலிஸ்தியர்கிட்ட போனா அவங்க கிட்ட தான் வந்து இதை ஷார்பன் பண்ற அந்த கிரைண்டிங் டூலே வந்து அவங்ககிட்ட தான் இருக்கும். ஆக இப்படி அவங்களுடைய வழக்கமான ஒரு வேலைகளுக்கே, கடப்பாறை மண்வெட்டிகளுக்கே வந்து அங்கதான் போகணும் அப்படின்னு சொன்னா, பிறகு யுத்த ஆயுதங்களை வந்து கட்டாயமா அவங்க செஞ்சு தர மாட்டாங்க. ஆகையினால கம்ப்ளீட்லி ஒண்ணுமே இவங்களுடைய கரத்துல இல்லாத ஒரு நிலைமையாய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப 23வது வசனம் இப்படியா முடிகிறது, பெலிஸ்தியரின் பாளையம் மிக்மாசில் இருந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இப்ப நம்ம அதனுடைய தொடர்ச்சி 14வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 14வது அதிகாரம் வந்து இந்த 13வது அதிகாரத்துக்கும் 15வது அதிகாரத்துக்கும் நடுவுல, அதாவது இட்ஸ் லைக் a சாண்ட்விச் சாப்டர். அதாவது 13வது அதிகாரம் சவுலுனுடைய கீழ்ப்படியாமை பற்றி பேசுது. 14வது அதிகாரம் சவுலுனுடைய மகனாகிய யோனத்தான் தேவன் பேர்ல வைத்திருந்த நம்பிக்கையும் தேவனுக்காக கொண்டிருந்த வைராக்கியத்தை பற்றி 14வது அதிகாரம் பேசுது. திரும்ப 15வது அதிகாரம் போகும்போது மறுபடியும் சவுலுனுடைய கீழ்ப்படியாமையும், தேவன் இந்த 2 அதிகாரங்களிலும் சவுலை தள்ளிவிட்ட அந்த 2 பெரிய சம்பவங்கள். அந்த 15வது அதிகாரம் பிறகு முடிஞ்ச உடனே 16வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், அங்க தாவீதை வந்து அங்க பெத்லஹேம்ல போயிட்டு சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்குள்ள ராஜாவ் ஆகல, இருந்தாலும் அந்த பிரிலிமினரி, அந்த டிவைன் அந்த சாய்ஸ் வந்து அங்க நடக்குதுன்னு பாக்குறோம். ஆக pretty much இந்த 15வது அதிகாரத்தோட சவுலுக்கும் சாமுவேலுக்கும், இல்ல சவுலுக்கும் தேவனுக்கும் இருந்த எல்லா டீலிங்ஸும் போயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த 16வது அதிகாரத்தினுடைய முடிவில் ஆகிலும் சவுல் வந்து ஒருவேளை மனம் திரும்பி இருப்பானான்னு சொல்லிட்டு ஒருவேளை ஆண்டவர் ஒரு
தருணம் கொடுத்திருக்கலாம். ஏன்னா அவனுடைய மகனுடைய அந்த பக்தி நிமித்தமாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்ததை 14வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆக இதன் நிமித்தமாவது சவுல் தன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்பி தேவனுக்கு கீழ்ப்படுகிறானா பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் 15வது அதிகாரத்துல ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி ஆண்டவர் செய்யறாரு. இருந்தாலும் சவுல் மறுபடியும் அந்த இடத்துல அதை மறுபடியும் அவன் எடுத்து போடுகிறவனாய் காணப்படுகிறான். இவன் இந்த 14வது அதிகாரத்திலேயே தேவனை புறக்கணித்த ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆக இந்த இடத்துல இந்த முதல் 15 வசனங்கள் இப்பொழுது இந்த யோனத்தான் அந்த பெலிஸ்தியர்களை எப்படி அவன் முறியடித்தான் என்பதை குறித்து நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவது, 2வது, 3வது 3 வசனங்களை யாராவது ஒருத்தர் படிக்கலாம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதுளம் மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராயிருந்தார்கள். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனும் ஆகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். அதாவது இந்த 3 வசனங்கள்ல என்ன பாக்குறோம்னு சொன்னா, இப்ப இந்த யோனத்தான் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த ஆயுததாரியை, அதாவது ஆர்மர் பேரர், அவனிடத்துல சொல்றான், வா நம்ம அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொல்லுகிறான். அதாவது இது ஒரு 2 ஸ்டீப்பான மலை, ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். அதை தாண்டி அவங்க என்ன செய்யணும், அடுத்த அந்த மலையின் இடத்துல போகணும். இவங்க இந்த மலையில இருக்கிறாங்க, அவங்க அந்த மலையில பெலிஸ்தியர்கள் இருக்கிறாங்க. அப்ப யோனத்தான் சொல்றான், வா நம்ம போவோம் வா என்று சொல்லி அந்த இடத்துல அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆக ஒருவேளை இந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது இந்த யோனத்தான் அவனுக்குள்ள ஒரு டிவைன் இம்பல்ஸ், ஒரு தேவனுடைய ஏவுதல், ஒரு ஆவியானவருடைய ஏவுதல் அவனுக்குள்ள கட்டாயம் இருந்திருக்க கூடும். அதன் நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான், அவன் தைரியமாய் அந்த இடத்துல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆகையினால இந்த ஒரு தைரியமான ஒரு செயல், தன்னால ஒன்றும் முடியாத ஒரு நிலைமையிலையும் ஒரு தைரியமான ஒரு செயல், தேவனை நம்பி அவன் செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது காரணம் என்னன்னா, தேவனுக்காக யாரும் செய்ய முடியாத ஒரு வேலையை இந்த சவுல் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆக அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கும். கட்டாயமாய் நம்ம அந்த தானியத்துல போயிட்டு நம்ம அவர்களை விரட்டி அடிப்போம் என்கிறதுல எந்த சந்தேகமும் அவனுக்கு இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிகிறோம். 3வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இப்பொழுது இந்த சவுலோடு கூட இந்த, அதாவது பினகாசுக்கு பிறந்த அந்த இக்கபோத், பினகாஸ் மரிக்கும் பொழுது அவனுக்கு பிறந்த அந்த இக்கபோத்தினுடைய சகோதரன், ஆக அந்த சகோதரனாகிய அந்த அகியா என்பவனை நம்ம பார்க்கிறோம். அவன் இப்பொழுது அந்த ஏபோத்தை தரித்தவனாய் அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நம்ம நல்லா திரும்ப யோசித்து பார்த்தோம்னு சொன்னா, அதாவது இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் தேசத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல்ல வர்ஷிப் சிஸ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை, வர்ஷிப் சிஸ்டம் எதுவும் இல்லை. அதாவது அவங்களே பலி செலுத்தினாங்க, இல்ல சாமுவேல் பலி செலுத்தி கொண்டிருந்தான். ஆக இவன் என்ன செய்தான், அதாவது தள்ளப்பட்ட ஒருவன் இப்ப என்ன செய்யறாரு, அவரே ஒருவேளை அவங்க தாத்தா கிட்ட இருந்து அந்த அந்த ஏபோத்தை அவன் எடுத்து வாங்கிட்டு வச்சிருந்திருப்பான். ஏன்னு சொன்னா அந்த ஏபோத் அதாவது இந்த லாட் போடுறது, அது போட்டு எது எது சரி செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட் போடுற அந்த ஒரு காரியம், அந்த ஒரு ஒன்று, அதை அவன் வைத்துக்கொண்டு அவன் இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்டவன் இப்பொழுது சவுலோடு கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 4வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கலாம். 4வது வசனம், யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர். இப்ப இந்த 2 மலை, அதுதான் இப்ப கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன் 1வது வசனத்தை பார்க்கும்பொழுது, அப்ப ஒரு மலைக்கு பேரு
போசேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். போசேஸ் அப்படின்னு சொன்னா அதாவது ஷைனி ஆர் ஸ்லிப்பரி, அது வந்து ஒரு பளபளப்பாவும் வழுக்கலாவும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம், ஒரு மலை என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சேனே அப்படின்னு சொன்னா தாணி, முள்ளுகள் உள்ள ஒரு மலை என்று சொல்லி அர்த்தம். ஆக இப்படிப்பட்ட ஒரு அந்த மலையின் இடத்துல தான் என்ன செய்ய போறாங்க, இவங்க வந்து அதை தாண்டி அவர்கள் போக வேண்டும். ஆக ஒரு பக்கம் சருகலான ஒரு மலை, இன்னொரு பக்கம் ஒருவேளை ஏறு எந்த யோனத்தான் போக இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறை இருந்தது. ஒன்றுக்கு பேர் பேசேஸ் அப்படின்னா ஒருவேளை அந்த அவங்க இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆர்டர் படி பார்த்தா இந்த பக்கம் இருக்கிறது வந்து போசேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். இல்ல அந்த பக்கத்துல இருக்கிறதா இருந்தா இருக்கலாம். எப்படியோ ரெண்டுமே வந்து ஒரு கடினமான ஒரு குன்று, கடினமான ஒரு மலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக அதுல ஒன்று வந்து வடக்கே மிக்மாஸுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த மலையை இப்ப அவங்க வந்து ஒன்றில இறங்கி இன்னொன்றுல அவங்க ஏறி போக வேண்டியவங்களா இருக்கிறாங்க. இப்ப 6வது வசனத்தை யாராவது அர்த்தம் படிக்கலாம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். இப்ப யோனத்தான் மறுபடியும் அந்த 1வது வசனத்தை வேறு விதத்துல ரிப்பீட் பண்றான். முதல்ல வா போலாம் அப்படின்னு சொன்னவன் இப்ப மறுபடியும் சொல்றான், தன்னுடைய ஆயுததாரியின் இடத்துல சொல்றான், நம்ம வந்து என்ன செய்வோம், விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா அப்படின்ட்டு அங்க அவங்களிடத்துல அவன் சொல்லுகிறத, அதாவது அவனிடத்துல அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, அவன் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை யூஸ் பண்றான், விருத்த சேதனம் இல்லாத அவர்களுடைய தானியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து யார் சொன்னது, பின்னால தாவீது சொல்றான். விருத்த சேதனம் இல்லாத அவர்கள் நம்மை எதிர்த்து நிற்க யார், அவர்கள் இந்த தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத அவன் யார். ஆக இந்த யோனத்தான், இந்த தாவீது நண்பர்கள், இவங்களுடைய ஒரு பெரிய வைராக்கியம் என்னன்னு சொன்னா, நாம வந்து விருத்த சேதனம் உள்ளவர்கள். விருத்த சேதனம் உள்ளவர்கள்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல பெருமை பாராட்டுகிற அந்த ஒரு காரியத்தை பற்றி நம்ம இந்த இடத்துல பார்க்கல. அதுக்கு பதிலா என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த ஒரு பொசிஷன், நாங்க யாரு, ஹூ ஆர் வி, நம்ம யாரு, நம்ம வந்து சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது, நம்ம வந்து தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆக நம்ம வந்து விருத்த சேதனம் உள்ளவர்கள், நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் விருத்த சேதனம் பெறாதவர்கள், ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அல்ல என்று சொல்லி அந்த இடத்துல அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலதான் இந்த இடத்துல சொல்றான், uncircumcised is the term that was often used by Israelites to designate Gentiles or enemies, தங்களுடைய விரோதிகளையோ இல்லை என்று சொன்னால் அந்த புறஜாதி மக்களை குறிப்பிடுவதற்கு சொல்லக்கூடியது. So this could be a reminder of the covenant with the Lord. அதாவது இந்த நாங்க வந்து விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த விருத்த சேதனம் வந்து ஒரு இட்ஸ் a sign of covenant, ஒரு உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளம். அப்ப விருத்த சேதனம் என்று நினைத்த உடனே தேவன் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார், நான் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். So we are the people of the covenant with the most high God. நாங்க அந்த உன்னதமான தேவனோடு கூட நாங்க உடன்படிக்கையினுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆகையினால அவர்கள் அந்த உடன்படிக்கையினுடைய பிள்ளைகள் அல்ல என்பதை அவங்க வந்து நினைவு கூறுறாங்க. அதே போல 13வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிப்போம். 13:11. நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாஸிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே. அடுத்தது அதே 15வது வசனம். சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோடு கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். இப்ப இதுல அப்பாவுக்கும் மகனுங்க இருக்கிற பெரிய வித்தியாசத்தை நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல அப்பா வந்து
நிறைய இருக்கும்போதே ஜனங்க போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஜனங்கள் சிதறி போகிறதே என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். 15வது வசனத்துல எல்லாரும் அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்துல தன்னோடு கூட இருக்கிறவங்களை தொகை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதாவது ஒரு பல ஆயிரம் பேரு, 2000, 3000, 4000, 10,000 பேர் இருக்கிறது எப்படி, 600 பேர் இருக்கிறது எப்படி, 600 பேரை கணக்கு பண்ணணுமா? கணக்கு பண்ணவே தேவையில்லை. ஆனா அந்த சவுலுக்கு என்னன்னா அவன் அந்த எண்ணிக்கை மேல அவன் நம்பிக்கை வச்சிருந்தான். நிறைய பேர் இருந்தா நம்ம ஜெயிக்கலாம், கொஞ்சம் பேர் இருந்தா ஜெயிக்க முடியாது. ஆகையினால எப்படியாகிலும் மக்கள் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம சரி பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக மக்கள் எப்படியாகிலும் தம்மோட இருக்கணும் அப்படின்ற ஒரு வேகத்துல தேவனுக்கு ஆசாரியம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை இவன் செய்து தேவ கோபத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா இங்க அவனுடைய மகனை நம்ம பார்க்கிறோம், யோனத்தான். அவனுக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது. எனக்கு 600 பேர் கூட தேவையில்லை, 600 பேரு தேவையில்லை. ஆனால் என்னோடு கூட இருக்கக்கூடிய என்னுடைய ஆயுததாரி என்னோடு வந்தான்னா போதும், என்னுடைய ஆயுததாரி என்னோடு கூட வந்தான்னா போதும். வேதத்திலையும் எங்கே அந்த 2 அல்லது 3 பேர் அப்படின்னு பாக்குறோம். அது போல இந்த பூமியில தேவனுடைய காரியங்களை செய்ய 2000 பேர் தேவையில்ல, 200 பேர் தேவையில்ல, 2 பேர் 100க்கு 100 ஒருமனப்பட்டா தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகையினால இங்க இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அந்த ஆயுததாரி கிட்ட பாக்குறான். அப்ப அவனுக்கு தேவையானதெல்லாம் ஆயுததாரியாகிய நீ என்னோட வந்தினா போதும், என்னோட வந்தினா போதும். அதனாலதான் தாவீதோட கூட அவனுக்கு யோனத்தானும் அவ்வளவு அவன் நெருக்கமா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக அந்த ஒரு மனதனுடைய பலத்தை அறிந்தவனாய் அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இந்த இடத்துல சவுல் Saul was concerned about numbers, but in contrast his son Jonathan counted the Lord who is on their side. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அங்கே எலிசா சொன்னது போல அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி, இல்லைன்னு சொன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆகையினால இதுல நம்ம தெளிவா நம்ம காண்கிறோம், யோனத்தான் ரொம்ப அழகாக அவன் தன்னோடு கூட இருக்கக்கூடிய தேவ பலத்தின் மீது நம்பிக்கை வைத்தான். ஆகையினாலே he did not care about the great number in the எனிமிஸ் கேம்ப்ல இருக்கக்கூடிய பெரிய எண்ணிக்கையை பத்தியும் யோனத்தானுக்கு கவலை இல்ல. தன்னோடு கூட யாரும் இல்ல, ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான் அப்படின்றத பத்தியும் கவலை கிடையாது. ஆனா அப்பாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அப்பா ஆப்போசிட். அங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, என்கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க, அங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, என்கிட்ட கம்மியா இருக்கிறாங்க, அங்க ஜாஸ்தி இங்க கம்மி. ஆக இதையே அவன் பார்த்து கொண்டிருந்தான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நம்ம சுலபமா சவுலை குறை சொல்லிடலாம். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில இல்ல எல்லா சூழ்நிலையிலும் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அப்ப நம்ம எடுத்த உடனே நம்முடைய பலத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய சோர்ஸ் என்ன, நம்முடைய ரிசோர்ஸ் என்ன வச்சிருக்கிறோம், அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனா இங்கே யோனத்தானுக்கு என்னன்னு சொன்னா, அவன் பார்க்கிறதெல்லாம் நான் விருத்த சேதனம் உள்ளவன், நான் ஒரு உடன்படிக்கையின் மகன், அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், அவர்கள் உடன்படிக்கை இல்லாதவர்கள். நான் விருத்த சேதனம் உள்ளவனாக உடன்படிக்கையின் பிள்ளையாய் இருக்கிறபடினால என்னோடு கூட இருக்கிற ஒரு தேவன் அவ்வளவு பெரிய தானியத்துக்குள்ள நான் போயிட்டு என்ன செய்ய முடியும், நான் ஜெயம் பெற முடியும். ஏசு அதைத்தானே நமக்கும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க அதாவது ஆட்டுக்குட்டியே ஓநாய்களுக்குள்ளே, அதாவது 100 ஆட்டுக்குட்டியே 2 ஓநாய்க்குள்ள அனுப்புறேன்னு சொல்ல, ஆட்டுக்குட்டி ஒரே ஒரு குட்டியே ஓநாய்களுக்குள்ளே, ஒரு ஓநாய் ஒரு ஆடே தப்பாது, ஆட்டுக்குட்டியே தப்பாது, ஆடே தப்பாது, ஆட்டுக்குட்டியை சொல்றாரு. அப்ப ஆண்டவர் ஏதோ சும்மா யோசிக்காம பேசிருக்காரா? இல்ல. ஒரு ஆட்டுக்குட்டியை போல பலன் இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தாலும் நம்மை எங்க அனுப்புறாரு? ஓநாய்களின் கூட்டத்துக்குள்ளே அனுப்புகிறார். இதுதான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய ஒரு அழைப்பு. ஆக இந்த உலகம் நம்மை பார்த்து கட்சிக்கிறது, நம்மை பார்த்து சீறுகிறது அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறோம். உலகம் கட்டாயம் அதைத்தான் செய்யும், அதை தான் நம்ம பார்த்து செய்யும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கட்டாயம் ஜெயம் நம்முடையது. ஹல்லேலூயா, ஜெயம் நம்முடையது. காரணம் அதுதான் இயேசு கடைசியில சொன்னாரு, நானு பூமியில சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையினால நீங்கள் போய் சுவிசேஷ பிரசங்களை உலகெங்கும் போய் சுவிசேஷ பிரசங்க. காரணம் நான் உங்களோட வருகிறேன். நீங்க
ஒருவராய் போறீங்க. ஆனா அந்த யோனத்தானோடு கூட ஒரு ஆயுததாரி இருந்தது போல உங்களோடு கூட நான் வருகிறேன். இல்லைன்னு சொன்னா ஒருவேளை நம்ம ஆயுததாரியா இருக்கலாம், இயேசு கிறிஸ்து யோனத்தானா இருக்கலாம். ஆக அவரோடு கூட ஆண்டவரே நான் நிக்கிறேன், நானு உம்முடைய ஆயுததாரி, உம்முடைய ஆயுதத்தை சுமந்து ஆண்டவரே நான் உம்மோடு கூட வருகிறேன். அதுதான் யோனத்தான் சரி பார்த்து கொள்ளுகிறான், அதை சரிப்படுத்திக் கொள்ளுகிறான். நம்ம ஏதோ விருப்பமில்லாத நம்முடைய ஆயுததாரியை கூட்டு போனோம் அப்படின்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்றைக்கு இயேசுவுக்கும் அதேதான். நம்ம விருப்பம் இல்லாத ஏதோ இயேசு கட்டாயப்படுத்தினாரு அப்படின்னு போனா அங்க ஒரு பெரிய பலனை ஆண்டவருக்கு இருக்காது, நமக்கும் அதுல ஒரு சந்தோஷம், நமக்கும் ஒரு திருப்தி இருக்காது. ஆகையினால அங்க அந்த அந்த யோனத்தான் ரொம்ப அழகா சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத. ஏன்னா அதாவது ஒண்ணு இவனுடைய தைரியத்தை அது காட்டுது, இன்னொன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆயுததாரிகிட்ட சொல்றான். அப்ப அவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன். ஒருவேளை அவனுக்கு நம்பிக்கை ஊட்ட சொல்றானா, எதனால சொன்னான்னு சொல்லிட்டு தெரியாது. விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா என்று சொல்லி 2வது முறை சொல்லுகிறான். அப்ப சொல்லிட்டு சொல்றான், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டார்களும் கொஞ்சம் பேரை கொண்டார்களும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றான் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 7வது வசனத்துல யாராவது ஒருத்தர் படிங்க பார்ப்போம். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். இந்த ஒரு வாக்குறுதியை நம்முடைய தேவனுக்கு நம்ம கொடுக்கணும். ஆண்டவரே, மரணம் வரைக்கும் நான் உம்மோடு கூட, மரணமே சந்தித்தாலும் உம்மோடு கூட வருகிறேன். இயேசுவனுடைய சீஷர்கள் அதை கொஞ்சம் ஒருவேளை வித்தியாசமா சொல்லி இருந்திருக்கலாம். பாப்பா அவரோட கூட சாவறதா இருந்தாலும் சாவோம், நம்ம போவோம். அட்லீஸ்ட் அதையாவது அவங்க சொன்னாங்க. நல்ல எண்ணத்தோட சொன்னாங்களா, கெட்ட எண்ணத்தோட சொன்னாங்களா, இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு சொன்னாங்களா, எப்படியோ சொன்னாங்க. அவரோட கூட சாகிறதுனாலும் சாகலாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவரோடு கூட புறப்பட்டு வருகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரோடு கூட இந்த இயேசுவாகிய இந்த யோனத்தானோடு கூட எல்லா இடத்திலும் ஆண்டவரே, சருகலான மலையாகட்டும், முள்ளுகள் நிறைந்து ஏறுகிற ஒரு மலையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க அதுல போகணும் அப்படின்னு சொன்னா நான் ரெடி. நீங்க அங்க போய் தான் காரியத்தை செய்யணும்னு சொன்னா நான் ரெடி என்று சொல்லுகிற அந்த ஒரு மனநிலைமைக்கு வர வேண்டும். அது வர வரைக்கும் ஆண்டவர் நம்ம இடத்துல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பார். பிரசங்கத்து மூலமா கேட்பார், நம்ம ஜெபம் பண்ணும்போது கேட்பாரு, ஏதாவது டிவோஷன் புக் படிக்கும்போது கேட்பாரு, பைபிள் படிக்கும்போது கேட்பாரு. அதை திரும்ப திரும்ப நம்முடைய கண்களுக்கு முன்னால கொண்டு வருவார். அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இன்னும் அவருக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆக அவரிடத்துல நம்ம ஒரு முழு நம்பிக்கையை அவருக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம், அவர் ஜெயம் பெற்ற ஒரு தேவன். ஆகையினால அவர் நம்மோடு கூட வருகிறார். ஆக அவரோடு கூட நம்ம போகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப இந்த ஆயுததாரி அழகா சொல்றான், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும். நீ என்னை அடுத்தது இதுக்கு மேல கேட்க தேவையில்லை, என்னை பத்தி ஒன்னும் கன்சல்ட் பண்ண தேவையில்லை, வரியா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா என்னுடைய பர்மிஷனை நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. I am with you. நானு உம்மோடு கூட நான் இருக்கிறேன். உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போங்க, இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன். உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி, ஏதோ என்னுடைய நிர்பந்தத்தினால அல்ல, உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். சோ அதனால அவன் he was a faithful servant and a loyal partner in the battle. அவன் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன், அதே நேரத்துல நம்பிக்கையான ஒரு மனுஷன். பவுலுடைய வாழ்க்கையில நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, இந்த கூட வந்தவனுங்க எல்லாம் ஒழுங்காவே பண்ணல. ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த ஒருத்தனை தவிர மீதி ஒருத்தனும் ஒழுங்கு கிடையாது, எல்லாம் உலகம் பணம் எல்லாம் ஊழியக்காரங்க தான். இந்த காலத்துல இருக்கிற ஊழியக்காரங்களை ஏதோ நம்ம பேசுறோம், பவுல் காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க. பவுல் காலத்திலயும் அப்படித்தான் இருந்தாங்க. 2000 வருஷமா மெஜாரிட்டி ஊழியக்காரங்க அப்படித்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆகையினால பவுல் எழுதுறாரு, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, லூக்கா மட்டும்தான் என்னோட இருக்கிறான். அந்த தேமான்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்ன பண்ணிட்டான்,
இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சு ஓடி போயிட்டான். அது ஒண்ணும் இல்ல, உலக ஆசை. நம்ம சாதாரணமா சொல்றோம், இந்த உலகத்தை பின்பற்றி போயிட்டான். ஐயோ அந்த இது நல்லா இருக்கு, இந்த இது நல்லா இருக்கு, இந்த ஊர் நல்லா இருக்கு, அந்த ஊர் நல்லா இருக்கு. ஒருவேளை எந்த ஊர்லயாவது அவருக்கு ஊழியத்துக்கு போன ஊர்ல பொண்ணு கிடைச்சதோ என்னவோ தெரியல, இல்ல நிறைய காசு யாராவது கொடுத்துட்டாங்களோ என்னவோ தெரியல, ஏதோ உலகத்தின் மேல ஆசை வச்சு போயிட்டான். அப்புறம் பர்னபாவோட சண்டை வந்ததுக்கே காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு டெடிகேஷன் இல்லாத ஜான் மார்க். ஏன்னா இந்த பவுல் மன துடிப்பு, இந்த யோனத்தானை போல ஒரு துடிப்போடு கூட நம்ம வாழ்வோ சாவோ சீக்கிரத்துல நம்ம காரியத்தை ஆண்டவருக்காக செய்து முடிக்கணும்ன்ற வேகத்தோடு போகிறவன். அவன் கூட போயிட்டு இந்த ஜான் மார்க் எனக்கு ஹோம் சிக்கா இருக்குது, எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியில விட்டு போயிட்டான். அப்ப அடுத்த முறை திரும்ப மறுபடியும் எருசலேமுக்கு பவுலும் பர்னபாவும் போகும்போதுதான் பவுல் சொல்றாரு, பர்னபா இந்த வேலையை விட்டுரு, எனக்கு தெரியும் நீ சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், எல்லாரையும் ரொம்ப உற்சாகப்படுத்தணும்ன்ற எண்ணமுடையவர். ஆனா உன்னுடைய காரியம் வேற, என்னுடைய காரியம் வேற. நான் காரியத்தை சாதிக்கணும்னு நான் நினைக்கிறவன். நம்ம ஃபேமிலி கேம்ப்ல போட்டோம் இல்லையா, என்கரேஜர், அப்புறம் இன்னொன்னு மோட்டிவேட்டர், அப்புறம் இன்னொன்னு அச்சீவர். பவுல் ஒரு அச்சீவர். அவருக்கு இந்த மாதிரிலாம் இந்த இழுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு லேட் பண்ணிட்டு ஸ்லோ பண்ணிட்டு நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், 2 நாள் லீவு கொடு, இதெல்லாம் பவுலுக்கு உதவாது. அவர் அச்சீவ் பண்ணும். நேரா லாபமோ நஷ்டமோ நடக்குதோ இல்லையோ அச்சீவ் பண்ணி அவர் பாட்ல போயிட்டே இருப்பாரு. தோல்வி கண்டாலும் பயப்பட மாட்டாரு, வெற்றியை கண்டு மயங்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனாலும் அந்த பர்னபா என்னன்னா, எல்லாரையும் சேர்த்து பாவம் இதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கை கால் உடைஞ்ச மாதிரி எல்லாம் அப்படி இருக்கு, ஏதோ நம்ம சொல்லி எடுத்து நம்ம செய்யலாம். 2 பேரும் ரைட். ஏன்னா அந்த ஜான் மார்க்கை பத்தி பவுல் முன்னாடி பேசினவர் பின்னால சொல்றாரு, அந்த ஜான் மார்க்கை நீ கூட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இந்த பர்னபா அந்த ஜான் மார்க்கை எப்படியோ கொஞ்சம் செட் ரைட் பண்ணி ஆண்டவருக்காக இந்த பவுலை போல வைராக்கியம் உள்ளவனா மாத்திட்டார். ஆகையினால இது என்னன்னு சொன்னா, ஒரு நேரம் காலம் தெரிஞ்சு அதற்கு ஏற்றபடி நம்ம செய்யணும். அதனாலதான் எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது, எல்லாரும் எல்லா காரியத்திலையும் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. தீவிரமான இருக்கணும்னு சொன்னா இந்த யோனத்தான் மாதிரி, அதாவது போர் முனையில வார் ஃப்ரண்ட்ல சில காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அது உட்காராதவங்க தான் அதுக்கு வேணும். எனக்கு அப்பப்ப கொஞ்சம் கால் வலிக்குது, நான் உட்காந்து இப்ப ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் இருக்குதுல்ல பாஸ்டர் உட்காந்துக்கிட்டா அப்படின்னு கேட்டா அது உதவாது. நிக்கணும்னா நிக்கணும் தான். 5 நிமிஷம் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைனாலும் நிக்கணும்னா நிக்கணும் தான். ஆகையினால, அதாவது என்ன பத்தி நான் சும்மா சொல்றேன் நான். அதான் இப்ப இந்த வேலைக்காரன் தெளிவா சொல்லிட்டான், உம்முடைய மனதின்படி நான் உம்மோட கூட இருக்கேன். ஏன் மனதின்படி இல்ல, உம்முடைய மனதின்படி. நீ உட்காருனாதான் நான் உட்காருவேன், நீ எழுந்துருனாதான் நான் எழுந்திருப்பேன், நீ போனாதான் போவேன், நீ வானாதான் வருவேன். 100% டிட்டோ. அப்படியே உன்னுடைய மிஷன் நான் உன்னோட கூட நான் வரேன். அந்த ஒரு காரியத்தை ரொம்ப அழகா சொன்ன பிறகுதான் யோனத்தானுக்கு இப்ப ரொம்ப தைரியம் வந்துடுச்சு. 8வது வசனத்தை சொல்றான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். இப்பதான் ஆக்ஷன் பிளான சொல்லி கொடுக்கிறார். நம்ம போயிட்டு அப்படி ஏதோ நம்ம அப்படி போற மாதிரி நமக்கு போயிட வேண்டாம் எடுத்த உடனே. ஏன்னு சொன்னா அவனுங்க அடிச்சு போட்டாலும் போடுவானுங்க. பட் நம்ம கொஞ்சம் ஞானமா நம்ம நடக்கணும். ஆக அவங்க கிட்ட போகிறவங்கள போல நம்ம அவங்களுக்கு அப்படி நம்ம காட்டுவோம். அதே நேரத்துல போயிடவும் வேண்டாம், போகிறவங்கள போல காட்டுவோம். தென் அடுத்த ஸ்டெப் அவங்க நம்ம பார்த்துட்ட உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக அந்த 8வது வசனத்துல சொல்றோம், we will show ourselves to them, நம்மை அவர்களுக்கு காண்பிப்போம். இதுல ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு. சில நேரத்துல எனிமிக்கு நம்ம காட்டணும்னா காட்டணும், சில நேரத்துல எனிமியின் இடத்துல இருந்து நம்ம ஒளிந்து இருக்கணும். நம்ம ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா பிசாசுக்கு இன்னும் சந்தோஷமாயிடும். அவர் வெளியே ஒரு பூட்டு போட்டுட்டு நீ உள்ளவே ஒளிஞ்சுக்கிட்டு கதவு முன்னாடியே நிற்பான். சில நேரத்துல நம்ம தைரியமா போய் கதவை திறந்து என்னடா உனக்கு இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாதிரி நம்ம கேட்கணும். கேட்ட உடனே அவன் போயிடுவான். அதுதான் வேதம் சொல்லுது. அதாவது புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், அதாவது ஓட வேண்டியவர்களுக்கு ஓடணும், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எலிசாவனுடைய காலத்துல அந்த 3 வருஷம் மழை பெய்யாத இருந்த காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை போய் ஒளித்துக்கொள் அப்படின்னு முதல்ல சொல்றாரு. அப்ப 3 வருஷம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை போய் ஆகாபுக்கு காண்பி என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆகையினால அதுதான் நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18:1. யாராவது ஒருத்தர் படிங்க. 1 ராஜாக்கள் 18:1.
அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். ஆமா, இப்ப இந்த 3 வருஷமா இந்த ஆகாபனுடைய ஒய்ஃப் ஜெசபேல் இவனை வலை போட்டு தேடுறா. ஆனா ஆண்டவருடைய மறைவில் அவன் இருக்கிறபடினால கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ போய் உன்னையே நீ காண்பி. அதுக்கப்புறம் நடந்த டயலாக் எல்லாம் நமக்கு தெரியும். ஆக உன்னை நீ போய் காண்பி, ஆகாபுக்கு காண்பி என்று சொல்லுகிறார். அதே போல இங்க யோனத்தான் சொல்லுகிறான், நம்மை போய் இப்பொழுது அவர்களுக்கு காண்பிப்போம். We will show ourselves to them. So there is a time for hiding and a time to show ourselves to our enemies. ஆகையினால அதை நம்ம ஆண்டவர் நம்மை அழகா நடத்துவார். அந்த காரியங்கள்ல தேவன் நம்மை நடத்துவார். நம்ம முட்டாள்தனமாயும் போயிட்டு பிசாசுக்கு எப்பொழுதும் போயிட்டு அவங்ககிட்ட வம்புக்கு நம்ம போயிட்டு இருக்க கூடாது. காரணம் இல்லாத வம்புக்கு போக கூடாது. அதே நேரத்துல அவனை எதிர்க்க வேண்டிய நேரத்துல நம்ம எதிர்க்காமலும் இருக்க கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், ஆவியில நிரம்பி இருக்கிறோம் சொன்னா தேவன் அதையெல்லாம் வழி நடத்துவார். ஆகையினால இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் கிடையாது. இல்லைன்னு சொன்னா இதுக்கெல்லாம் என்ன சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. அந்தந்த நேரத்துல ஆண்டவர் நம்மை அழகா நடத்துவார். ஆண்டவர் சொல்றாரு, அதாவது உங்களுக்கு நீங்க என்ன பேசணும் அப்படின்றது அந்தந்த நேரத்துல உங்களுக்கு அருளப்படும். சுவிசேஷம் சொல்றது எப்படின்னு எவ்வளவு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணலாம், ஓகே பரவாயில்ல, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லல. நாமும் அப்பப்ப நம்ம ஏதாவது கண்டக்ட் பண்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இது மாதிரி உங்களை கொண்டு போயிட்டு நிறுத்தும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க, என்ன பேச போறோம், அதிகாரிகளுக்கு முன்பாக உங்களை நிறுத்தும் போது என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. அந்த நேரத்துல நீங்க என்ன பேசணுமோ அதை தேவன் உங்களுக்கு அருளுவார் என்று சொல்லி. ஆகையினால இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நம்ம எனிமீஸுக்கு நம்ம காண்பிப்போம் வா என்று சொல்லி அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான். அடுத்தது 10வது வசனத்தை யாராவது ஒருவர் படிக்கலாம். எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். இப்ப என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க like if he says, if they say come up to us, நீ எங்களிடத்துல ஏறி வா அப்படின்னு சொன்னா, then Jonathan நினைக்கிறான், so this will give Jonathan and the armor bearer a chance to get closer to them. So அவன் அப்படி கூப்பிட்டான் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம் சொன்னா, நம்ம போவோம், அவர் இடத்துல நம்ம போகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றான். அதாவது even though it was the most dangerous place, ஏன்னா பிசாஸ் அதாவது எனிமி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னா நம்ம தைரியமாய் போவோம். அவன் கட்டாயம் நமக்கு எதையோ செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறான். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, அது ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ். பட் அதாவது யோனத்தான் அவன் ஏதோ ஒரு அறிவுப்படி எதையோ ஒரு கணக்குகளை பண்ணல. அவன் அவனுக்குள்ள ஒரு கேர்ஃபுல்லா he was listening to the movement of the Holy Spirit. அதுதான் நம்ம பாக்குறோம். ஆகையினால இது இட்ஸ் நாட் a careless, அதாவது 1 2 பாக்குறது அப்படி கிடையாது, ஒத்தரட்ட பாக்குறது கிடையாது. நம்ம காரியங்களை செய்யும் பொழுது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா எதையும் கவனிக்காம அமைதியா உள்ளத்துக்குள்ள நினைக்கிறோம்னா நமக்குள்ள ஒரு ஏவுதல் உண்டாகும். அந்த ஏவுதல் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள்ல உண்டாகும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஆகையினால அந்த இடத்துல அவன் வா அப்படின்னு சொன்னா நம்ம போலாம். அது டேஞ்சரஸ் பிளேஸா இருந்தாலும், ஏன்னா ஏற்கனவே தான் நமக்கு தெரியுமே அது டேஞ்சரஸ் பிளேஸ் தான் சொல்லிட்டு நம்ம போயிருக்கிறோம். we are taking risk. ஆகையினால அவன் வா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், போவோம். சோ they can என்ன ஒண்ணுன்னு சொன்னா, இப்ப அவங்களே கூப்பிட்டா நம்ம போகும்பொழுது என்ன செய்வோம், எவன் கூப்பிட்டானோ அவனுக்கு நேரா போவோம். எவன் கூப்பிட்டானோ அவனுக்கு நேரா நம்ம போகும்பொழுது அவன் என்ன பண்ண மாட்டான், யாரையும் அலர்ட் பண்ண மாட்டான், எனிமி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. யாருக்கும் தெரியாம எனிமி கிட்ட போய் ஒரு 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 நுழைஞ்ச உடனே பயந்தவன் என்ன பண்ணுவான், உடனே எக்காலத்தை ஊதுவான், இல்ல சத்தம் போடுவான், எனிமி வந்துட்டான் மொத்த ஆர்மியும் மேல வந்துருவாங்க. இப்ப என்னன்னு சொன்னா, அவனுங்க 2 பேர் கூப்பிடுறானுங்களே, நம்ம 2 பேரு, இப்ப அவனுங்களும் நாமும் அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய ஆர்மி இருந்தாலும் இப்ப டீலிங் ரொம்ப பர்டிகுலர் ஆக போகுது. ஏன்னா நம்ம கரெக்டா எவன் கூப்பிட்டானோ அவங்ககிட்ட போக போறோம். அவன் கூப்பிட்டுட்டதுனால என்ன செய்ய மாட்டான்,
அவன் வந்து எல்லா ஆர்மியும் போட்டு ஏதாவது கலைச்சு இது பண்ணிட்டு இருக்க மாட்டான். சோ அந்த டாக்டிக்லயும் இவங்க வந்து ஒருவேளை போகிறவங்களா அவங்க காணப்படலாம். ஆக இது செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த கரெக்டா அதே போல அந்த 12வது வசனத்துல பார்க்கிறோம். அதை வாசிப்போம். தானையும் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. இப்ப இவனுக்குள்ள ஒரு ஒரு தேவன் கொடுத்த ஒரு தைரியம் தானே ஒழிய இதுக்கு ஒரு ரீசனே நம்ம சொல்ல முடியாது. இது ஒண்ணு வார் டாக்டிக்லாம் இதெல்லாம் கிடையாது. இத வந்து ரீசனே சொல்ல முடியாது. அவனுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம். ஆக அந்த தேவனுடைய அந்த ஒரு காரியத்தை அவன் உணர்ந்து அந்த தேவன் அவனோடு கூட போகிறபடினால அந்த 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 காட்ஸ் டைரக்ஷனை வந்து அவன் சென்ஸ் பண்ணிட்டே இருக்கிறான். அதுதான் நம்ம இதுல புரிந்து கொள்ள முடியும். ஆக அந்த எதிரி என்ன சொல்றான், கம் டு us and we will show you something. உன்னிடத்துல சிலதை நாங்க காண்பிப்போம். தமிழ்ல வந்து உனக்கு புத்தி கற்பிப்போம் இருந்தாலும் ஆங்கிலத்துல வந்து we will show you something. உனக்கு அப்ப ரெண்டுமே ஒன்னா இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆக நீங்க என்கிட்ட வாங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்த பெலிஸ்தியருடைய லாங்குவேஜ். அந்த கோலியாத்து அதுதான் சொல்றான், நான் என்ன நாயா, நீ என்கிட்ட வந்து கவனம் எடுத்துட்டு வர்றதுக்கு உனக்கு இன்னைக்கு நல்லா உனக்கு வந்து நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன் பாரு அப்படின்னா. சோ அவங்களுக்கு வந்து இதேதான், அவனுடைய பலத்தின் மேல நம்பிக்கை வச்சவனுங்க. ஆகையினால நீ இங்க வா, நீ வந்து இவ்வளவு தைரியமா உனக்கு இங்க வா, உனக்கு நாங்க வந்து பாடம் கத்து கொடுத்து அனுப்புறோம். ஒருவேளை அவனை அடிச்சோ எதையாவது பண்ணி துரத்துறதுக்கு நினைச்சாங்களோ எதை நினைச்சாங்களோ தெரியல. அவங்க வந்து அவங்க they are just playing a game, trying to play game with Jonathan. So they attacked by Jonathan and his aid was the last thing on the Philistines mind. அதாவது இந்த ரெண்டு பேர் வந்து இவனுங்க நம்ம வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றது கட்டாயம் அவங்க ஜென்மத்திலே நினைச்சிருந்திருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து எனிமியினுடைய வீக்னஸ். ஏன்னா பிசாசு அப்படித்தான். அவன் நான் இதை பண்ணிட்டேன், இதை செஞ்சுட்டேன், அதை பண்ணிட்டேன், ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க வேதத்துல. அதாவது பவுல் சொல்றாரு, பிசாசனுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. அவனுடைய அதாவது கிராப்டினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவு இருக்கும். அவன் ஒரு முட்டாள், அதே நேரத்துல அவருக்கு ரொம்ப அனுபவம். ஏன்னா அவருக்கு மனுஷரோட 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மனுஷனோட கூட அவ்வளோ லாங்கஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது, தேவனை தவிர. ஆக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவான், ஒரு வாலிபனை எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும், ஒரு பெண்ணை எப்படி அட்டாக் பண்ணணும்னு தெரியும் அவனுக்கு, ஒரு ஆணை எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும், வயசானவங்களை எப்படி அட்டாக் பண்ணணும்னு தெரியும், பிள்ளைகளை எப்படி அட்டாக் பண்ணணும்னு தெரியும், பெற்றோரை எப்படி அட்டாக் பண்ணணும்னு தெரியும். ஆக இப்படி எல்லாம் அவனுக்கு தெரியும், எல்லா காரியங்களும் அவனுக்கு தெரியும். ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னு சொன்னா, தேவன் ஒருவனுக்கு துணை நிற்கும் பொழுது அவன் தோற்று போவான்றது மட்டும் அவனுக்கு தெரியாது. அவன் நினைப்பான் எல்லாத்தையும் ஓகே, நம்ம எல்லாம் செட் பண்ணிட்டோம் பாரு, 2 மடையனுங்க வரானுங்க. மடையனுங்களாவா வரானுங்க? அவனுக்கு அதாவது மடையனுங்கன்னு சொன்னா 600 பேர் வந்திருப்பாங்க. ஆனா இந்த 2 பேர் வந்து தேவனுடைய பலத்தினாலே வருகிறத அவங்க பார்க்க முடியாது. நம்மோடு வருகிற தேவனுடைய பலத்தை வந்து பிசாசு பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா அவன் பார்க்கறதெல்லாம் என்னன்னு சொன்னா நம்முடைய மாமிசத்தை பார்க்கறான், நம்ம சரீரத்தை பார்க்கறான், நம்ம வந்து நம்முடைய பலவீனங்களை பார்க்கறான். ஆக நம்மிடத்துல என்ன இருக்குதுன்றத பார்க்கறான், என்ன இல்ல அப்படின்றத பார்க்கறான். அவங்களுக்கு தெரியுது இதுல 2 பேர் வரானுங்க, அதுல ஒருத்தங்கிட்ட தான் ஒரே ஒரு வாள், ஒரு வாள் ஒண்ணு இருக்குது. இவனுங்க வந்து நம்ம என்ன பண்ணிட போறானுங்க. அதனால கொஞ்சம் we will play some games அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நினைச்சுதான், நீ இங்க வா, உனக்கு நாங்க வந்து ஒரு நல்ல பாடம் சொல்லி தரோம். இல்லைன்னா எதிரி வரான உடனே அவனுங்க வந்து உண்மையா சீரியஸான ஆட்களா இருந்தா வேகமா போய் அவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு இருப்பானுங்க. இவங்களுக்கு என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு அசட்டு, ஒரு தைரியம், அந்த தைரியத்தினால நீ ஏறி வா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால அந்த அதாவது ஜானத்தன் அட்டாக்கிங் the Philistine army was the last thing on Philistine's mind. அதுக்கப்புறம் 13வது வசனத்தை பார்ப்போம். யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவிழ்ந்து ஏறினான், அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டிக்கொண்டே போனான். இங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அதாவது they climbed upon his hands and knees.
அவனுடைய கைகளினாலும் முட்டினாலும் ஏறி போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த மலையினுடைய உச்சியில அந்த இடத்துல பெலிஸ்தியருடைய தானியம் இருக்கிறது, போர் வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆக இவங்க அதாவது தேவர் ஜஸ்ட் கோயிங் putting them close to the ground. அந்த கிரவுண்டோட ஒட்டி தான் அவங்க அந்த மலையோட ஒட்டி தான் ஏறுறாங்க. அவங்க பாடி பாடிக்கும் மலைக்கும் ரொம்ப தூரம் கிடையாது. அப்படின்னு சொன்னா அவங்க அதோட ஒட்டி அவங்க ஏறிக்கொண்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக தங்களுடைய அவங்க அவங்களுடைய அதாவது கைகளினாலும் முழங்கால் படினாலும் ஒரு குழந்தை இது பண்ற மாதிரி தான். ஏன்னா அவ்வளவு கடினமான ஒரு ஸ்டீப் மவுண்டன், அதுல இவங்க ஏறி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். So it's an extremely hard climbing that probably the Philistines thought Jonathan won't even make it climbing on the rock. ஒருவேளை அவங்க நினைச்சிருப்பாங்க இவன் இங்க வரும்போதே சறுக்கி விட்டு விழுந்து செத்துருவானுங்கன்னு பலதை அவங்க நினைச்சிருந்திருப்பாங்க. பிசாசு பலதை நினைப்பான், ஓ இவன் இங்க விழப்போறான், அங்க விழப்போறான், இங்க விழப்போறான், அங்க விழப்போறான், இதுல அவங்க ஒண்ணு இல்லாத போயிடுவாங்க, அதுல அவங்க ஒண்ணு இல்லாத போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பு கணக்கு நிறைய போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா நம்மோடு கூட நம்ம உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம ஆர்ப்பாட்டம் இல்லாதபடிக்கு நம்ம தேவ பலத்தோடு நம்ம போவோம் அப்படின்னு சொன்னா வெற்றி நம்முடையது. ஹல்லேலூயா. வெற்றி நம்முடையதா இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவன் தோற்று போனவன் ஆகையினால அவன் இப்படியாக அவர்கள் ஏறி போறாங்க. ஆனா அந்த வேத வசனம் நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இவங்க இப்படி ஏறி போறாங்க, அவன் பின்னாலே ஆயுததாரி ஏறினான் அப்படின்னு பாக்குறோம். உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது, ஏதோ எழுதாத விட்டுட்ட மாதிரி இருக்குது. அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அந்த ரெண்டு பேரும் ஒருவேளை அவங்க ஏறி போன நேரத்துல அவங்க காலை பிடிச்சி ரெண்டு பேர் காலையும் பிடிச்சி ஏதாவது பண்ணிட்டாங்களோ, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சுத்தமா இந்த ரெண்டு பேரும் தே கெயின்ட் மொமெண்ட். இந்த ரெண்டு பேரும் அவங்க அந்த அந்த அதாவது இப்ப அவங்க மிஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க. யோனத்தான் அவனுடைய ஆயுததாரியும் என்று சொல்லி பார்க்கிறான். யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உடனடியாக அவனுடைய ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்துல விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது ஒரு ஹாஃப் ஏக்கருக்குள்ள, இப்ப எங்க வீடே 3/4 ஏக்கர், 3/4 ஏக்கருக்கும் கொஞ்சம் கூட இல்ல, 3/4 ஏக்கர் கரெக்டா. சோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் 3/4 ஏக்கர்னா எங்களுடைய வீடு, அதாவது இப்ப இந்த ஃப்ரண்ட்ல இருந்து இந்த வீட்டினுடைய பேக் யார்டு, இதுக்குள்ள 20 பேரை அவங்க கொண்டுட்டு இருக்கானுங்க. ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ், ஒரு வார் ஃப்ரண்ட்ல ஒரு பெரிய கிரவுண்ட்ல 20 பேரு இந்த ஒரு சின்ன இடத்துல 20 பேர் விழுறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய காரியம். அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அரை ஏக்கர், ஹாஃப் ஏக்கர் நிலத்துல அந்த 20 பேரை அவங்க அடித்து போட்டார்கள் என்று சொல்லி கொன்று போட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 15வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டிலுள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. இப்ப கடைசியில நம்ம என்ன பார்க்கிறோம், மொத்தத்துல நம்ம பார்க்கிறோம், அதாவது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. நான் 2 டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தேன், அந்த 2 டிரான்ஸ்லேஷன்லயும் அது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது அப்படின்றது அது இல்ல. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு டைம் இல்லாதனால நான் அதுக்கப்புறம் போகல. சரி, அது நமக்கு பிரச்சனை இல்லை, தமிழ்ல இது ரொம்ப அழகா இருக்கிறபடினால அதை நம்ம அதை உபயோகப்படுத்துவோம். ஆகினால இந்த இடத்துல அதாவது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுது, a very great trembling, அது ஒரு மகா பெரிய அதிர்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இட் வாஸ் லைக் ஒரு அதிர்ச்சியானது. ஒருவேளை ஒரு டொர்னேடோ அடிச்சா எப்படி இருக்கும், இல்லைன்னு சொன்னா ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒன்று. அதனால அது தேவனால் உண்டான பயங்கரம் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த ஒரு காரியம், இதோடு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 16வது வசனத்துல ஆக்சுவலா இது தொடர்கிறது. ஏன்னா 15 வரைக்கும் யோனத்தானால
யோனத்தானோடு தேவன் இருக்கிறதுனால நடந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்தது இதற்கு இடையில இந்த சவுலனுடைய சில காரியங்களை இந்த 14 இருந்து 24 வரைக்கும் பார்க்க போறோம். அந்த 16வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். நம்ம இப்போது இவனுக்கு சவுலுக்கு he had his own watchman. அவங்க என்ன செய்யறாங்க, இத பாக்குறாங்க. பார்த்துட்டு so probably the watchmen were stationed about 4 miles away from Michmas. அதாவது மிக்மாஸ் என்கிற அந்த இடத்துல தான் அந்த யுத்தம் நடைபெறுகிறது. ஒருவேளை ஒரு 4 மைல் தூரத்துல ஒரு மலை இருக்கிறதாக வேத ஆசிரியர்கள் அதெல்லாம் கணக்கிட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த வாட்ச்மேன் அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்து அதை சவுல் இடத்துல சொல்றாங்க. அப்ப சவுல் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து அங்க போய் அவர்களை தோற்கடித்தவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கணக்கு பார்த்தா கடைசியில யோனத்தானா அவனுடைய ஆயுததாரியும் அவனுடைய ஆர்மர் பேரரும் அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. 18வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. ஆமா, இவன் ஒரு 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 மியர் ரிலிஜியஸ் பர்சன், அவ்வளவுதான். இன்றைக்கு செத்து போன ஒரு மதத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஏன்னா ஏற்கனவே ஒன்றும் இல்லாம ஏலியனுடைய வம்சத்தை ஆண்டவர் எல்லாம் தள்ளி போட்டாரு. அங்க எங்கேயோ கீழே கிடந்த ஏபோத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அகியான்றவன் நானும் ஒரு ஆசாரியன் நானும் ஒரு தீர்க்கதரிசின்ற மாதிரி அவன் எப்படியோ நடிச்சு ராஜா கிட்ட கடைசியில தன்னை காண்பித்துக்கிட்டான். ராஜாவும் என்ன நினைச்சான், ஓ சரி நம்ம ஒரு சாமுவேல் போயிட்டா என்ன, இந்த அகியா இருக்கிறானே நமக்கு அப்படின்னு தன்னைத்தானே தேற்றி கொள்றானா இல்லன்னா ஏமாற்றி கொண்டானோ, ஏமாற்றி கொண்டுட்டு இவனை இப்ப தான் பக்கத்துல அவன் வச்சிருக்கிறான். அப்படி வச்சிட்டு இருக்கும் பொழுது உடனே என்ன சொல்றாரு, ரொம்ப பெரிய பக்திமான் மாதிரி. ஏன்னா அந்த காலத்துல யுத்தத்துக்கு போகும்பொழுது பெட்டி எடுத்துட்டு போவாங்களே, இந்த அகியாவனுடைய தாத்தாலாம் அப்படித்தானே செஞ்சாரு, அகியாவனுடைய அப்பாலாம் அப்படித்தானே செஞ்சாங்க. ஆகையினால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான், பெட்டியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுல் அந்த இடத்துல சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இந்த அதாவது bring the ark of God here அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா இந்த பெட்டி ஒரிஜினலா நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அதாவது கேரியாத் யாரும் என்கிற அந்த ஒரு இடத்துல இருக்கிறது, அபினதாபினுடைய வீட்டுல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒருவேளை இவன் அதை கண்டுபிடிச்சு யுத்தத்துக்கு போகும்போது பெட்டி வேணும்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த சூழ்நிலையில இவனிடத்துல அந்த பெட்டியை அவங்க கொண்டு வந்திருந்திருக்கலாம். அப்படி கொண்டு வந்திருந்திருக்க கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இப்படி சொல்றான். ஏன்னா அங்க இப்ப இவருக்கு என்னன்னா இப்பதான் அவருக்கு தைரியம் வருது. அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல செத்த பாம்பு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அவனுங்க முறிஞ்சு எல்லாம் விழ போறானுங்கன்னு தெரிஞ்ச உடனே வாங்கடா நம்ம போலாம், பெட்டியை கொண்டு வாங்க, நம்ம புறப்படுவோம் யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள அங்க என்ன பாக்குறான்னு சொன்னா அந்த 19-20 வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க. இப்படி சவுல் ஆசாரியனோடே பேசுகையில் பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலகம் வர வர அதிகரித்தது. அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து இருக்கட்டும் என்றான். சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டியம் ஒருவருக்கு விரோதமா இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று. இப்ப என்னன்னா இவர் ரொம்ப கொஞ்சம் எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கா செய்யணும். நம்ம என்ன ஏற்கனவே நம்ம ஆண்டவர்கிட்ட அடி வாங்கிட்டோம், அதனால பெட்டியெல்லாம் கொண்டு ரெடியா வச்சு அதாவது இப்ப அந்த ஏபோத்தை போட்டு போலாமா வேணாமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொன்னா போகணும், இல்லைன்னா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அகியா கிட்ட அவன் அந்த காரியத்தெல்லாம் அவன் செய்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு என்னாச்சு, அங்க அப்படியே இருந்துகிட்டு இருந்த சீன் இன்னும் ரொம்ப கோரமா அதிகமா ஆரம்பிச்சு மக்கள்லாம் இன்னும் அதிகம் பண்ண உடனே இவன் என்ன நினைச்சானோ தெரியல. இப்ப ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துல ஐயா கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றா, இருக்கட்டும் போதும் இதுக்கு மேல வேண்டாம். அதாவது இங்கிலீஷ்ல withdraw your hand, உன்னை கையிடுறா, அந்த பெட்டியை தொடாத, எதையும் ஏபோத்தெல்லாம் தொடாத, எல்லாம் வாங்கடா சண்டைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்ப மதம் ஜபம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யறோம், நம்ம சவுல் செஞ்சது நமக்கு ஒரு வேளை இருக்கலாம். நமக்கு பிள்ளை கொஞ்சம் அப்படி இருக்கிற வரைக்கும் நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே ஸ்தோத்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். திடீர்னு 104 106 உடனே ஜபத்தெல்லாம் விட்டுட்டு கிளம்பிடுவோம் இல்லையா. தப்பா சொல்லல, ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அது என் மைண்ட்ல வந்ததுனால ஒருவேளை செய்யணும், கட்டாயமா நம்ம
பிள்ளைகளை கவனிக்கணும், செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம பொறுப்பு கடமைகள், ஆண்டவரையே நம்பிட்டு 100க்கு 100 அப்படியே, அதாவது 100க்கு 100ல ஆண்டவரையே நம்பிட்டு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம நம்ம விட்டுடக்கூடாது. அது எல்லாம் செய்யணும், அந்த கடமை பொறுப்பெல்லாம் இருக்கணும். ஆனா அதே நேரத்துல நம்ம வந்து தேவனிடத்துல இப்ப ஒரு கஷ்டமா ஒரு அடிபட்டுச்சா நின்று ஒரு செகண்ட் ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு நம்ம போகணும். ஒரு நிமிஷமாவது ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுகிற அந்த 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ அந்த நேரத்துல எந்த ஒரு குறையும் யாருக்கும் ஆக போவதில்லை. எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு. என்னன்னு சொன்னா, எப்பேற்பட்ட சுகர் உள்ளவங்க, டயபெட்டிக் உள்ளவங்க கூட கர்த்தருக்காக வேண்டி ஒரு உண்மையான ஒரு நோக்கத்தோட ஒரு 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமா அதுல வந்து ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த மெடிக்கல் அந்த பிரச்சனைகள் அதுல குறுக்கிடாது. அது என்னுடைய நம்பிக்கை. அதை நீங்க நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்க யாருக்கும் போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இது வந்து பியூர்லி என்னுடைய நம்பிக்கை. அப்படி நான் ஒருத்தடத்துல நான் பார்த்தேன், 3 நாள், அதாவது ஒரு நாள் ஃபுல்லா, அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் டயபெட்டிக், ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்தாரு. ஒன்றும் அவருக்கு ஆகவே இல்லை. மற்றபடி வந்து ஒரு அரை மணி நேரம் சாப்பாடு லேட் ஆச்சுன்னா கூட அவருக்கு கஷ்டமாயிடும். ஆனா அந்த ஒரு நாள் ஃபுல்லா இருந்தாரு. அதை பார்த்தா அப்பதான் நான் கற்றுக்கொண்டேன். ஏன்னு சொன்னா, தேவனுக்காக நம்ம எதையாகிலும் நம்ம செய்யும் பொழுது, அதாவது ஒரு ஜெபிக்கிறதற்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது அது வந்து அந்த நேரத்துல எந்த கண்டிஷனும் ஒர்ஸ் ஆகாது. அதுதான் என்னுடைய பூரணமான ஒரு நம்பிக்கை, என்னுடைய பூரணமான ஒரு நம்பிக்கை. ஆகினால இந்த இடத்துல இவனுடைய அவசரம் தான். இதற்கு முன்னால போன அதிகாரத்திலையும் சரி, அவன் செய்த ஒரு காரியம் என்னன்னா அவசரம். நானு ஆண்டவருக்காக நான் பலி செலுத்துகிற வரைக்கும் காத்திருந்தா எல்லாம் போயிடுவாங்க. அது எப்படி? அது அந்த நினைப்பே வரக்கூடாது. அந்த நினைப்பு வந்தா அது அந்த நினைவே வந்து தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு நினைவு. அந்த நினைவு வராம அப்படி வார்த்தையை பேசாம போயிட்டு இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஆகினால இந்த இடத்துல அப்படி வந்த உடனே மொத்தத்தையும் இவன் அந்த பெட்டி ஏபோத் எல்லாத்தையும் கவலைப்படாத எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவன் வந்து யுத்தத்துக்கு அந்த இடத்துல போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். So Saul was trying to get guidance and he was talking to the priest and he declined and went for the war in verse 20. And we want to pray when the trouble or pain increases, we disregard prayer and start handling things at once by ourselves. அதுதான் நம்ம வந்து அதை குறித்து நம்ம கவனமா இருக்கணும். எல்லாத்தையும் செய்யற நேரத்துல ஆண்டவருக்காக தரித்திருந்து ஜெபிக்க வேண்டிய அளவு நம்ம ஜெபிச்சுட்டு ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துட்டு நம்ம வந்து போகிறவர்களாய் நம்ம காணப்படணும். பட் மனுஷத்துல நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையுமே உல்டாவில் நம்ம செய்வோம். ஒண்ணு வந்த உடனே யாரையாவது கூப்பிட்டு கேட்கணும், அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போகணும், அப்புறம் டாக்டருங்க மருந்து கொடுத்து அது சரியாகல அப்படின்னும் போது நம்ம வந்து அப்பதான் நமக்கு அந்த கான்சியஸா ஜெயிப்போம். அதுக்கு முன்னால ஜீசஸ் சொல்லிட்டு இருப்போம், ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா முழங்கால் படிட்டு ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரை இப்ப முடியாது இருக்குது, உங்களிடத்துல நான் வரேன்னு அமர்ந்து இருக்கிற ஜெபத்தை கடைசியில தான் செய்வோம். ஆனா அதை முன்பாக செய்யணும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து மன அமைதியோடு கூட நாங்க எங்களுடைய கடமையை நிறைவேற்ற போறோம். ஆண்டவரே, நீரு வழி நடத்துங்க, கிரியை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போகிறவர்களா இருக்கணும். இது எடுத்த உடனே வராது, நாளடைவுல வரும். இல்லைன்னு சொன்னா நாளடைவுலையும் எல்லா நேரத்திலையும் வராது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனிடத்துல அமர்ந்திருக்க கத்துக்கிறோமோ அதன் அடிப்படையில அங்கே வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இந்த யோனத்தான் அந்த தேவனிடத்துல அமர்ந்திருந்து தேவ பலன் தன்னிடத்துல இருக்கிறதை அறிந்து பொறுமையோடு நிதானமாக எதிரி கேம்புக்குள்ள கூட நம்ம தைரியமா போலாம் என்று சொல்லி போனவன், அதே நேரத்துல தகப்பன், எப்பொழுதும் பதறுகிறவன், எப்பொழுதும் குழம்புகிறவன், எப்பொழுதும் பக்தி காரியங்களை குறித்து தேவ காரியத்தை அவன் வந்து அல்ல தட்டுகிற ஒரு மனுஷன் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இப்படி அவன் செய்தான். அடுத்தது 21வது வசனத்தை வாசிப்போம். இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோடு கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடே கூடிக்கொண்டார்கள். ஆமா, அதாவது ஒண்ணு சவுல் வந்து அமைதியா இருந்தான், இவன் தான் எதையாவது இனிஷியேட் பண்ணி இருந்திருக்கணும், அதை செய்யல. இப்ப ஃபர்ஸ்ட் யோனத்தன் போனா, அவனுடைய ஆயுததாரி கூட போனா. இப்ப அங்க ஒன்ஸ் அங்க தோல்வி கண்டாங்க அப்படின்ன உடனே ராஜா கிளம்புறாரு. ராஜா புறப்பட்ட உடனே இங்க ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து என்ன எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா பெலிஸ்தியரோட கூட கூடிக்கொண்டவங்க, அதாவது பெலிஸ்தியருடைய கைகூலிகளா போயிட்டானுங்க.
இவனுங்க வந்து இஸ்ரவேல் தேசத்துல தன்னுடைய தேசத்துக்காக நிக்கிறதை காட்டிலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, and this people they defected Israelites who were these people were the hirelings with the Philistines, and then they came back and joined the Israelites army opportunistically. அவங்க வந்து ஒரு சந்தர்ப்பவசமா அவங்க வந்து சேர்ந்து கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இன்னொரு கூட்டம் இருக்கு. எப்பிராயிம் மலைகளில் ஒளித்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தர் முறிந்தொடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். ஆமா, இப்ப என்னன்னா இப்ப இஸ்ரேல் ஆர்மி ஒரு மகா பெரிய ஆர்மியா போயிடுச்சு, ஒரு பெரிய ஆர்மி ஆயிடுச்சு. ஆனா உண்மையான யுத்தத்துக்கு போனது 2 பேர் தான். உண்மையான யுத்தத்துக்கு போனது 2 பேர் தான். ஆனா இப்ப வந்து என்னன்னா தங்களுக்கு வெற்றி கிடைக்குதுன்னு நினைச்ச உடனே தேசம் முழுவதும் ராஜாவுக்கு பின்னால போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்றைக்கு அதாவது அப்படிப்பட்ட வெற்றி கிடைக்கக்கூடிய இடங்களில அதிக கூட்டம் இருக்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை என்று சொல்லி நம்ம அறிகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். So men of Israel who had hidden in the mountain of Ephraim and they also joined Saul's army அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதனால அடுத்தது 24வது வசனத்தை படிச்சு நம்ம முடிக்கலாம். இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். சாரி, ஆக்சுவலா 23, நான் தப்பா 24 போட்டிருக்கேன். 23 படிங்க. இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. ஆமா, இந்த இடத்துல நம்ம தெளிவா பார்க்கிறோம். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தாராக. இந்த யுத்தம் வந்து கர்த்தருடைய ஒரு யுத்தம், கர்த்தர் செய்த ஒரு யுத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். So this victory was absolutely by the Lord through the trust Jonathan had on the Lord and his zeal for the Lord. அப்ப இந்த 2 காரியம், அவனுக்கு வந்து தேவனை உறுதியாய் நம்பியிருந்தான், தேவனால முடியும் என்று சொல்லி. இன்னொன்று, தேவனுக்காக அவன் வைராக்கியம் பாராட்டினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த the trust and the zeal of Jonathan made this war. இந்த யுத்தத்திற்கு ஜெயம் கொடுத்தது வந்து அந்த யுத்தத்தை ஜெயம் தந்தது தேவன், அதற்கு வழி வகுத்தது யோனத்தானுடைய அந்த ஒரு நம்பிக்கையும் யோனத்தானுடைய வைராக்கியமும் அதை செய்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து இப்படியாக தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஜெயம் பெறுவேன், அதே நேரத்துல தேவனுக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன் என்று சொல்லி நம்ம செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். தலைகளை வணங்கி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Praise you Lord, praise you Jesus. அந்த யோனத்தானுடைய ஆயுததாரி சொன்னதை நம்ம நினைவு கூறுவோம். உம்முடைய மனம் போல நான் உம்மோடு கூட இருக்கிறேன், உமது மனதில் இருக்கிறபடியே நான் உம்மோடு கூட இருக்கிறேன், நீங்க எதிர்பார்க்கிறபடியே நான் உங்களோடு இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த யோனத்தானுக்கு வெற்றி கொடுத்த தேவன் நமக்கும் வெற்றி கொடுப்பார். ஆகையினால சவலை போற பதறிக்கொண்டு தேவனுடைய காரியங்களிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே நம்ம குழப்பி கொண்டு இருக்காதபடிக்கு தேவனோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய பலத்தை நம்பும் பொழுது, அவருக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது, இந்த ஆயுததாரியை போல ஆண்டவரே இயேசுவே நான் உம்மோடு கூட இருக்கிறேன், உம்முடைய மனம் போல இருக்கிறேன், உம்மோடு கூட நான் வருகிறேன், நீங்க போங்க நான் உம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக அவர் ஜெயம் பெற்றவர், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். பிசாசு ஒருபோதும் ஜெயம் பெற முடியாது. நம்ம மாத்திரம் நம்மை சரிப்படுத்திக் கொண்டு ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். இந்த நேரத்தில் யாராவது ஒருவர் ஜெபிப்போம், நம்ம அப்படியே முடிக்கலாம். Praise you. ஸ்தோத்திரப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, சுவாமி கர்த்த தகப்பனே, எங்களோடு பேசின கர்த்தாவே ராஜா, உடைய வார்த்தைகளுக்காக
நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா ஆண்டவரே சுவாமி. அப்பா கர்த்தாவே ராஜா ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி. நன்றி அப்பா தகப்பனே ராஜா கர்த்தாவே அப்பா ராஜா நீர் எங்களோடு கர்த்தாவே இருப்பதனால தகப்பனே ராஜா ஆண்டவரே சுவாமி. அப்பா பிசாசு தகப்பனே ராஜா எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் ராஜா ஆண்டவரே நாங்கள் போராடி கொண்டு எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் ராஜா ஆண்டவரே சுவாமி தகப்பனே ராஜா கர்த்தர் தகப்பனே ராஜா ஆண்டவரே உம்முடைய பலத்தின் நிமித்தம் அப்பா யுத்தம் முடியுது தகப்பனே ராஜா ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ராஜா ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே தகப்பனே சுவாமி தைரியமாய் தகப்பனே ராஜா சேனையின் அதிபதி எங்களுடைய தல கர்த்தர் ராஜா ஆண்டவரே உம்மோடு கூட தகப்பனே உம்முடைய இருதயத்தின்படி ராஜா உம்மோடு கூட தகப்பனே பின்னால் ஏறி வரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வாய் ஆண்டவரே சுவாமி ராஜா கர்த்தாவே பிசாசை பார்த்து ராஜா பயந்து கர்த்தாவே மறுபடியும் விழுந்து எழுகிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே மன்னித்து தகப்பனே வரட்டும் தகப்பனே hallelujah. Thank you Jesus. the religious formal yes Lord. Mighty God. ராஜா ஆண்டவரே சுவாமி பிடித்துக் கொள்ளாத yes Lord. ராஜா ஆண்டவரே Jesus. yes Lord. நன்றி ராஜா Jesus. நன்றி ராஜா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் தெய்வமே ஸ்தோத்திரம் ஜீசஸ் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமாண்டவரே ஜீசஸ் yes Lord yes Jesus ஆமென் ஐயா ஜீசஸ் ஜீசஸ் ஆமென் இயேசுவே yes Lord hallelujah amen இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா தைரியமா நாங்கள் செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆமா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ராஜா நன்றி ஐயா ஸ்தோத்திரம் yes Lord hallelujah revelation எல்லாம் தகப்பனே ராஜா Jesus mighty God mighty God thank you Jesus நன்றி ராஜா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி Jesus உடைய வசனமாகி mighty God எடுத்து போடாதபடி ஆமாண்டவரே உலக கவலையும் ஆண்டவரே உடைய கடினமும் தகப்பனே ராஜா ஆமென் ஐயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அதற்கு தடையா இல்லாதபடி yes Lord உடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம் நாம மகிமைப்படட்டும். yes Lord thank you Jesus ஆமென் 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 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் 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 ஹல்லேலூயா praise the Lord praise you Jesus ஸ்தோத்திரம் praise the Lord praise the Lord